கைஸ் மினி விலாக் பார்க்கலாமா? அன்றைக்கி சண்டே தான் நாங்கள் வந்து பீச் போயிருந்தோம். பயங்கர கூட்டமாக இருந்துச்சுங்க. நபுறவே இடம் இல்லை. ரொம்ப நேரம் கழித்து தான் நாங்கள் வந்து பீச்சுக்குள்ளேயே போனோம். இந்த சைடு வந்து கான்சர்ட்லாம் போட்டிருந்தாங்க. அங்கேயும் பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. சரி கொஞ்சம் தள்ளி போயிட்டு அங்கே பார்க்லாம் இருக்குல்ல, அங்கே போய் உட்காந்துட்டோம். அங்கே போய் உட்காந்தோன்னே பயங்கர பசியாக இருந்துச்சு. சரி பஜ்ஜி வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லி பஜ்ஜி வாங்கினோம். பஜ்ஜி வந்து பேசிக்காகவே எனக்கு பிடிக்காது. பட் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனால் ரொம்ப பிடிச்சிருது. அது ஏன்னு தெரியல. அதனால் அதை எடுத்து பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். நேரில் சாப்பிட்றதோட இந்த வீடியோவில் பார்க்கும்போது இன்னும் டெம்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ஃபேமிலியோடு எல்லாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த காலிஃப்ளவர் வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட். பட் வந்து நான் சாப்பிடக்கூடாது. பிகாஸ் வந்து எனக்கு தைராய்டு இருக்குது. என்னோடய தைராய்டு ஜேர்னிலாம் நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் என்றைக்காவது ஒரு நாள் தானே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து இந்த பழம் வந்து எனக்கு பேர் மறந்துடுச்சு. பட் இது வந்து நம்ம வீட்டுக்கிட்டே கிடைக்கிது. பட் நம்ம அங்கே போனோடனே விற்ற உடனே வாங்கிட்டோம். எனக்கு இது வரைக்கும் நைட்டில் நான் வந்து இந்த பழத்தை சாப்பிட்டதே இல்லை. பட் சாப்பிட்டு பார்த்தா பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு கோல்ட் ஆகிடுமேன்னு நான் சாப்பிட மாட்டேன். அதுக்கப்புறம் ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் ஒரு மினி விலாகில் சந்திக்கலாம். பாய்.